Hi friends, welcome to my channel Samayal Karpom. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் குறைவான நேரத்திலேயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்காக 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுக்கணும். இப்போ மசாலா நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸ்ல நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பழுத்த தக்காளியா ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கினதும் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுபட்டதும் இதை ஆற வச்சுருங்க. ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியை நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுத சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாரில் நம்ம மசாலாலாம் சேர்த்து அரைச்சதால இந்த சாம்பார் நல்லா திக்காக இருக்கும். அதனால 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சாம்பாரை கொதிக்க வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்ததும் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி சாம்பாரை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சாம்பார் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி இருக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பே இல்லாத ஒரு சூப்பரான சாம்பார் ரெடியாகிருச்சு. இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.